நடிச்சாலும் அதாவது கதாபாத்திரத்தோட ஒன்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது நமக்கே வந்து அவரை சாவடிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சு. சீரியஸா படத்துல அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஹிட் லிஸ்ட் வந்து ஐயோ திடீர்னு இப்படி கேட்டீங்க. 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படியெல்லாம் இல்லையே, ஹீரோ தான் வந்து வில்லன் தான் ஹீரோ, அவ்வளவுதான் படம். ரோல் எப்படி பெர்ஃபார்ம், அவரோட பெர்ஃபார்ம் வந்து எப்பவுமே வந்து ஹிட் லிஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஹிட் லிஸ்ட் ரீசெண்ட் டைம்ல பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளியர் மூவி அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான மூவி. இந்த படம் பேச வர்றது வந்து மனிதம் தான், மனிதத்தை பத்தி பேச வர்றது இந்த படம். பேண்டமிக் டைம்ல நீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் பேசுங்க. பணத்தை விட ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. KS ரவிக்குமார் சார் ரொம்ப வெயிட் பண்ணி சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஹீரோக்கு வந்து டெபியூ மாதிரியே இல்லை, அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய இயக்குனர் விக்ரம் சாரோட மகன் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து தனியை நிர்வகிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்தில் சரத்குமார் சார் மிகப்பெரிய ஒரு கம்பேக். மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ். ஆக்சுவலி கொரியோகிராஃபி சூப்பராக இருக்கு. அதாவது ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் சப்போர்ட்டிங் ஆக்டராக நடித்த அவங்க அம்மா சித்தாரா மேம், அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை ஸ்க்ரீன்ல பாக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஓவரால் வந்து மூவி ஆக்சுவலி த்ரில்ல தாண்டி ஒரு விஷயத்த வந்து படம் பேச வருது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது படம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகுது. போக போக நீங்க எல்லாருமே வந்து படத்தை உள்ள ஸ்க்ரீன் பிளே உள்ளே போயிருங்க. எங்க இன்டர்வல் வருது, எங்க வந்து படம் முடியுது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப அருமையா வந்து எடுத்திருக்காங்க. செமையான ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்தை. எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படத்தை நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி படம் கண்டினியூவா நீங்க வரும். பார்க்கல நீங்களும் இது வந்து நீங்க வந்து நான் எப்படியும் வந்து OTT வரும் அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து தியேட்டர் உள்ளக்கே வராது. ஒரு பிரசவம் பண்றது மாதிரி ஒரு படம், ரொம்ப சிரமப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறது. இந்த படம் ஹிட் லிஸ்ட் கண்டிப்பா ஹிட் லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதெல்லாம் எனக்கு பொறுத்து வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல வரணும். ஏன்னா ஸ்டண்ட் மட்டுமே படம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹீரோவோட படம்லாம் வருது இல்லையா, கதை கருவே இல்லை, நம்ம எல்லாருமே ஈஸியா வந்து ரிவ்யூ பண்ணிடுறோம், கிரிட்டிக் பண்ணிடுறோம். இந்த படத்துல எல்லாமே இருக்குங்க. ஸ்கிரீன் பிளே இருக்கு, மியூசிக் இருக்கு, ஓகே. அது வந்து கதை தான் இங்க. கதாநாயகனே வந்து கதை தான், அவ்வளவு சாஃப்டான கதாநாயகன், சரியா. ஆனா இங்க ஸ்டண்ட்ல பின்னிட்டாரு. ஆக்சுவலி படத்தை நீங்க பாருங்க, தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சார். இது வந்து ஒரு த்ரில்லர் படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றாங்க, டெஃபினட்டா வரணுங்க. இந்த மாதிரி படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வரணும். த்ரில்லர் படம்னா எவ்வளவோ OTTல பாக்குறாங்க, இதை வித மோசமான த்ரில்லர்லாம் பாக்குறாங்க, குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. குழந்தைங்க இது மனிதம் அப்படிங்கிறது போல சார். ஒருத்தரை விட்டுட்டேன், வந்து சமுத்திரகனி சார் ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி அந்த உயிர் போற தருணத்துல வந்து நீங்க கண்ணை மேல கொண்டு போற அந்த ஆக்டிங்லாம் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஆக்சுவலி ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து. ஆஸ் யூஷுவல் ஜிவிஎம் சார் ஆஸ் யூஷுவல். ஸோ அவரை சொல்லவே தேவையில்லை, அவரு பின்னிட்டாரு. ஆக்சுவலி கொஞ்சம் சீன் வந்தாலும் பின்னிட்டாரு. அந்த சரத்குமார் சார் இஸ் அ வெரி பிக் கம்பேக் ஆக்சுவலி. ஸோ வாழ்த்துக்கள், மொத்த குரூப்புமே வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் லிஸ்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். 10க்கு நான் 9.5 கொடுப்பேங்க. யா புது டைரக்டர், இல்ல நான் புதுசு மாதிரியே தெரியல, டைரக்டர் புதுசு மாதிரி தெரியல, ஹீரோ டெபியூ மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து ஏற்கனவே ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு வந்த மாதிரி இருக்கு. ஓகே, அது தெரியல. பட் வந்து வாழ்த்துக்கள், யார் பண்ணாலுமே வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஹோல் மூவியுமே சூப்பரா இருக்கு. மொத்த குரூப்புமே வந்து எங்களோட வாழ்த்துக்களை தெரியும். ஆக்சுவலி படத்துல சாங்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அது வந்து கதையோடய ஒன்றி இருக்கு. ஆக்சுவலி சாங் அந்த BGM எல்லாம் வந்து கதையோடய ஒன்றி வர்றதுனால அது தனிப்பட்ட முறையில எங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் வந்து பார்த்தால் அதெல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் வந்து மியூசிக் டைரக்டருக்கும் வந்து பெரிய வாழ்த்து. நடிச்சாலும் அதாவது கதாபாத்திரத்தோட ஒன்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது நமக்கே வந்து அவரை சாவடிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சு. சீரியஸா படத்துல அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஹிட் லிஸ்ட் வந்து ஐயோ திடீர்னு இப்படி கேட்டீங்க. 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படியெல்லாம் இல்லையே, ஹீரோ தான் வந்து வில்லன் தான் ஹீரோ, அவ்வளவுதான் படம். ரோல் எப்படி பெர்ஃபார்ம், அவரோட பெர்ஃபார்ம் வந்து எப்பவுமே வந்து சூப்பரா தான் இருக்கும். அவர் எப்படி சொல்றது, அவர்
நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவரும் ஹீரோவும் வந்து உட்காந்து பேசுற மாதிரி லாஸ்ட்ல ஒரு சீன் வரும். அது ரியலாவே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா கர்மா இஸ் பூமராங், இதுதான் படம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஒரு பாட்டு தான் இருக்கு படத்துல, அப்பா பாட்டு. அதுமே வந்து பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்? அதாவது இந்த மாதிரி ட்விஸ்ட் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ட்விஸ்ட் படம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து படம் வந்து இப்படி லவ் படமா இல்லாம கொஞ்சம் வந்து த்ரில்லரா பார்க்கணும். ராட்சசன் அளவுக்கு இருக்கா? ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் ராட்சசன் வேற இது வேற, பட் பார்க்கலாம். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம். நன்றி நன்றி. த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் தான் ரொம்ப முக்கியம். த்ரில்லர் படத்தை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாருக்கு கொடுத்த பிஜிஎம் எல்லாம் ஓகே சூப்பர். ஆனால் வந்து இவர் மாஸ்மேன் அவருக்கு கொடுத்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. மாஸ்மேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அவர் காமிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமில் ஒரு நல்ல பயங்கரமான பிஜிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு த்ரில்லர் மூவியோட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் ஹாலிவுட் மூவி அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி, ஏன்னா பேக்கப் செட்டப்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அவர் காமிச்ச அந்த மாஸ்க் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற பிஜிஎம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக படம் நல்ல படம், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். 8 to 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா அது ஏன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிஜிஎம்காக மட்டும்தான். பிஜிஎம் மட்டும்தான் குறை, மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நிஜமா நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலாக வந்து கிளைமேக்ஸ் வந்து விஜய் சாரே இருக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன். வேற யாராவது ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் விஜய் சாரே அதில் வச்சிருக்காங்க. விஜய் சார் தான் வந்து மாஸ்மேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிஜமாவே நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டும் ஓகே, லாஸ்ட்டாக கொடுத்த ட்விஸ்ட்டும் ஓகே, படமும் ஆல் ஓவர் சூப்பராக இருந்துச்சு. விக்ரமன் சாரோட பையன், விக்ரம் சார் வந்து ஒரு பெரிய மாஸ்டர், நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர், நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்தவர். அவரோட பையன் நடிச்சிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க? இல்லை சார், ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நிஜமே நல்லா நடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருந்தாலுமே புது ஆக்டர் மாதிரி நடிக்கல. எப்படின்னா ஆல்ரெடி ஒரு 10-15 படம் பண்ணியிருந்தா எப்படி நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி இருக்கிற கதை மாதிரி இருக்கா? ஆல்ரெடி இருக்கிற மாதிரி கதைனா சென்டிமெண்டெல்லாம் நார்மலாக இருக்கிற கதை தான். ஆனால் எடுத்த ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொரோனா பேஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா மேக்ஸிமம் அந்த அளவுக்கு எடுக்கல. ரொம்ப நாள் கொரோனாவே மறந்துட்டாங்க. இந்த டைம்ல கொரோனாவை ஞாபகப்படுத்தி அந்த மனிதாபிமானம் ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய விஷயம். இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி அந்த மிஷின் வச்சு கொள்றது, அப்புறம் அந்த மாஸ்க் போட்டு மிரட்டுறது, அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்களா? எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அவ்வளோ ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நார்மலாக ஓரளவுக்கு அதில் இருக்க சின்ன சின்ன செட்டப்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்ச் மூவியில் பேக்கப் செட்டப்பு, அந்த சின்ன சின்ன மிஷினரிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. அந்த அளவுக்குலாம் ஹாலிவுட் மூவிலாம் நம்ம கம்பேர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. சந்திரகணி சாரும் இருக்காரு இந்த படத்துல. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக தான் நடிச்சிருக்காரு. மிஞ்சி போனால் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் தான் வராப்புல. நிஜமே அவர் ஆக்டிங் சொல்லலாம், நிஜமா நல்லா இருந்தது ஆக்டிங். இந்த ஹிட் லிஸ்ட் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. என்ன எதுக்கான இந்த டைட்டில் வச்சாங்கன்ற மாதிரி இந்த கதையில சொல்ல வராங்க. நான் கூட ஹிட் லிஸ்ட் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சரத்குமார் சார் காமிச்ச உடனே விஜய் சார் ஃபர்ஸ்ட் நார்மலாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சரத்குமார் சார் காமிச்சாங்க. ஹிட் லிஸ்ட்னா எனக்கு ஒரு வேலை வந்து என்கவுண்டர்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி பண்றாங்க. போலீஸ் கதைன்ற மாதிரி அந்த மாதிரி தான் நான் ஹிட் லிஸ்ட் நினைச்சேன். அவர்ல வந்து ஒரே ஒரு இதுதான் ஹிட் லிஸ்ட் நான் சொல்லியிருக்காரு. மற்றபடி படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்றதுக்கு அந்த பர்டிகுலர் அந்த நேமுக்கு இது சூட் ஆகுமான்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த பேருக்கு சூட் ஆகல. ஆனா படம் ஆளுவர் நிஜமா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து சுத்தி ப்ரொமோஷன் பண்ணாங்க. விஜய் சார்ட்ட போய் காமிச்சாங்க, அப்புறம் ரஜினி சார்ட்டு. அதுக்கெல்லாம் ஒருத்தா அந்த படம் தாராளமாக பார்க்கலாம், ஒர்த்து தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் வச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அது கொஞ்சம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணில் இங்கே இடத்துலலாம் அடி வாங்கும் போது, பாலி சார் அடிக்கும் போதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கண்ணு ரத்தம் தெரியும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஹாலிவுட் மூவிஸில் மட்டும்தான் இது டீட்டெயிலாக காட்டுவாங்க. இதில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. நிஜமா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்தாரா மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவா? சாம ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆக்சுவலாக சித்தாரா மேடம்லாம் அந்த காலத்துக்கு ஆளுங்க. ஸோ எப்படி சொல்றது, அந்த காலத்தில் அவங்கள நம்ம ரசிச்சு பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் வச்சு பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அம்மா கேரக்டருக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களே அந்த அளவுக்கு பெருசாக காட்டுறாங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க, அதுக்கு நடுவில் கொஞ்சம் காட்டுறாங்க. மேக்ஸிமம் விஜய் சார், சரத்குமார் சார் இவங்கள தான் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக என்ன சொல்லுங்க? ஓவரால் படம் பார்க்கலாம், நிஜமே நல்லா இருக்கும். நல்ல படம் பார்க்கலாம். 10க்கு எத்தனை மார்க்? 8 to 9. ஓகே, சரத்குமார் பார்க்க வேண்டிய படம் தான். சரத்குமார் சார் நிஜமா ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே. நல்லா இருந்தது. ஒரு பிஜிஎம் வரும்போது பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக இருக்கு. ஆனால் சரத்குமார் தான் அவருக்கு நல்ல மாஸ் சீன்ஸ் நிறைய சூப்பராக இருக்கு, பக்காவாக இருக்கு. ஏன் அப்படின்னா மாஸ் படம் காட்டுறாங்க. அவர் போடுறது எல்லாமே ஹாலிவுட் யாருக்குமே நடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா பயங்கரமா பண்ணிருந்தா நல்லா இருக்கும். படத்துல ஒரே பாட்டு தான் வருது, அது எமோஷனல் சாங்னு சொல்றாங்க. அது பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. BGMs எல்லாம்
பர்ஃபார்மன்ஸா த்ரில்லருக்கு ஏற்ற ஒர்க் மாதிரி பண்ண மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுமே நடிச்ச மாதிரி தான் இருக்கு. நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. அதாவது இந்த பணக்காரங்களுக்கு ஏழைங்களுக்கு அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே சமமா இது எதனால அந்த ரெண்டு கம்மி? அந்த மாதிரி இது நல்லா இது பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே கண்டிப்பா ஃபேமிலி யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அது பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜ் மாதிரி வந்துட்டு போயிடும். வந்து சென்டிமெண்டா இருக்கும். நமக்கே வந்து ஃபீல் ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா, அங்க ஒருத்தர் ஹீரோ ஆகணும்னு பேசிட்டு இருக்காரு. அதை எடுத்துட்டீங்களா? கண்டிப்பா சரி, ஃபேமிலியோட நீ தான் இல்ல. கண்டிப்பா சரி. ஆமா, நீ மைக்க கையில கொடுத்தா அவனே பேசுறான். போறான் போயிடாதீங்க சொல்லி தம்பி போயிடாத எடுத்தேன். ஆனா முடியல. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா ஃபுல்லா அந்த மாதிரி அந்த சொல்ல வேண்டியதுதான். அதனால இருக்கும். கண்டிப்பா எல்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப நேரம் பேசுறான். எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவங்க சொல்ல வர இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கை வலிக்கிறதா கேமரா பிடிச்சி வேற லெவல் ப்ரோ. அதெல்லாம் ஏன்னா அது கம்மியா வந்துட்டு அது மாண்டேஜ் மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனா அது நல்லா பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்கு. 10 கொடுக்கலாம். 10க்கு மேலேயே கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. படத்து பேர் அவங்க வாயில வரும் சொல்லுங்க. ஹிட் லிஸ்ட். தேங்க்யூ.